வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா 2025 நேத்து கோலாகலமா தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 45 நாட்கள், ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் 45 நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடக்க போகுது. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி சங்கிகள்லாம் இதை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்ல, த லார்ஜஸ்ட் கேதரிங் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 40 கோடியில இருந்து 60 கோடி வரை மக்கள் இந்த மகா கும்பமேளாவுக்காக பிரயாக்ராஜை நோக்கி வரவிருக்கிறார்கள். இந்த 45 நாள்ல கிட்டத்தட்ட 40ல இருந்து 60 கோடி பேர் வரப்போறாங்க. உலகளாவிய சங்கிகள் எல்லாம் ஒண்ணு கூடக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு விசேஷமாக இது பார்க்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நேத்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மட்டுமே 65 லட்சம் பேர் அங்க கங்கையில புனித நீராடி இருக்கிறார்கள் அப்படின்னு தரவுகள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் யோகி அரசாங்கம் பாத்தீங்கன்னா, இதற்கான ஏற்பாடுகள்லாம் ரொம்ப தடபுடலா செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்ஃபேக்ட் யூபில இதுக்குன்னே ஒரு தனி டிஸ்ட்ரிக்டே அமைச்சிருக்காங்க. மகா கும்பு நகர் அப்படின்னு இந்த டிஸ்ட்ரிக்டுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்டோட மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ஹெக்டார். இத டென்ட் சிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது அங்க வரக்கூடிய சாதுக்கள், பக்தர்கள் இவங்க எல்லாம் தங்குறதுக்கு ஃபுல்லா அந்த 4000 ஹெக்டார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட். இந்த 4.25 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல ஃபுல்லா மொத்தம் 1,60,000 டென்ட்டுகள் இவங்க அமைச்சிருக்கிறாங்க. இதுல 2200 லக்ஸுரி டென்ட் அமைச்சிருக்கிறாங்க. இந்த லக்ஸுரி டென்ட்னா அதுக்குள்ள என்ன இருக்கும், என்ன ஏதுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா லக்ஸுரி டென்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன லக்ஸரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, என்ன வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இருக்கும் அப்படிங்கறத நமக்கு தெரியல. தெரியவும் வேண்டாம் வச்சுக்கோங்களேன். 1,60,000 டென்ட் ஏற்படுத்தி 10,000 சிசிடிவி கேமரா போட்டிருக்கிறாங்க. இதுல 329 ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் இயக்கப்படக்கூடிய கேமராக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மொத்தம் 56 போலீஸ் ஸ்டேஷன், 133 போலீஸ் போஸ்ட ஏற்படுத்தி இருக்கிறாங்க. 67,000 தெரு விளக்குகளை இவங்க அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் 1249 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாட்டர் பைப் லைன்ஸ் அமைச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய விருந்தாளிகள், வரக்கூடிய அந்த சாதுக்கள், வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாம் தண்ணீர் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. 14 காட், கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டருக்கு 14 காட்டை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்த பக்தர்கள் புனித நீராடத்துக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கங்கை நீர்ல மிதக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனையும் ஏற்படுத்தியிருக்காங்கன்னா பாருங்களேன். இந்த போலீஸ் ஸ்டேஷன் மிதந்துகிட்டே இருக்கும். வரக்கூடிய பக்தர்கள்லாம் அவங்க எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்களா இல்லையா, ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு ஃப்ளோட்டிங் போலீஸ் ஸ்டேஷனையே ஏற்படுத்தி இருக்காங்க. நேத்து இனாகிரேஷனோட ஸ்பெஷல் ஈவென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அனாமிகா சர்மான்னு பிரயாக்ராஜை சேர்ந்த உலகத்திலேயே மிக யங்கஸ்ட் சி லைசன்ஸ்டு ஸ்கை டைவரா. இவங்க பேங்காக்கு போய் கிட்டத்தட்ட 13,000 அடி உயரத்துல மகா கும்பமேளாவுடைய அந்த பிளாக், ஆபீஷியல் பிளாக பறக்க விட்டு இத கோலாகலமா இனாகிரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, யூபி அரசாங்கம் கிட்டத்தட்ட இந்த ஏற்பாடுகளுக்கு 7,000 கோடிக்கு மேல செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தரவுகள் வருது. யோகி ஆதித்யநாத் ரொம்ப பெருமையா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க 7,000 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனா இந்த ஏற்பாடுகள்னால எங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 45 நாள்ல 40 கோடி பேர் வராங்க. ஒருத்தர் சராசரியா 5,000 ரூபாய் செலவழிச்சா கூட எங்களுக்கு 2 லட்சம் கோடி வருமானம் வரும். சில பேர் 5,000 கோடிக்கு மேலேயே செலவழிக்கலாம். அதனால கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரிதான் யூபில விஸ்வநாத் காரிடோர் அமைக்கும் பொழுதும் இப்படிதான் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 900 இருந்து 1000 கோடி வரைக்கும் செலவு பண்ணி அந்த விஸ்வநாத் காரிடோரை ரெடி பண்ணாங்க. மோடி இனாகிரேட் பண்ணி வச்சாரு. இனாகிரேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த விஸ்வநாத் காரிடோர்னால வரக்கூடிய வருமானம் 4 மடங்காக உயர்ந்திருக்கிறது அப்படின்னு செய்திகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கடந்த வருஷம் ராமர் கோவிலுக்கு பல கோடி செலவு பண்ணாங்க. அபிஷியலா சொல்றது 1,800 கோடின்னு. ஆனா ஒன்றிய அரசு மட்டுமே கிட்டத்தட்ட 15,000 கோடி செலவழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அதுக்காக புதுசான ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், இது இத்தியாதின்னு ஏகப்பட்ட கோடிகள், பல லட்சம் கோடிகள் இவங்க செலவு பண்ணி தான் ராமர் கோவில ரெடி பண்ணாங்க. ராமர் கோவில் கட்டினதுனால உத்தரப்பிரதேஷ்க்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இன்னும் அபிஷியலா அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கறத உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதில்ல. இப்போ இந்த மகா கும்பமேளா மூலமாக கிட்டத்தட்ட 2ல இருந்து 4 லட்சம் கோடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒண்ணே ஒண்ணுதான்.
இவ்வளவு செலவு பண்றீங்க, இதுக்கு இவ்ளோ கோடி வருமானம் வரும் அப்படின்னு சொல்றீங்களே. அப்போ ஒன்றிய அரசு டாக்ஸ் டெவல்யூஷன் மூலமாக மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த வரி தொகையில எதற்கு உத்தரப்பிரதேசுக்கு அள்ளி குடுக்குறீங்க, எங்களுக்கு கிள்ளி குடுக்குறீங்க? அவங்களுக்கு தான் இவ்வளவு வருமானம் வருது. வருஷா வருஷம் இந்த 3 கோவில் மூலமாவே பல லட்சம் கோடி இவங்களுக்கு வருமானம் வருது. அப்படி வரும் பொழுது எதற்கு தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி கொடுத்துட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு 32,000 கோடி கொடுக்குறீங்க? கிட்டத்தட்ட 5 மடங்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அப்படி என்ன தமிழ்நாட்டை விட அதிகமா எக்கானமிக்கு யூபி கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு? உங்களுக்கு தான் இவ்வளவு வருமானம் வருது. அப்புறம் எதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு வரி பணம் கட்டுறோமே, அதுலயே இவ்வளவு பெரிய பங்கை தூக்கிட்டு போறீங்க? கேட்டா அவர்கள் பின்தங்கிய மாநிலம், இது இந்தியா, நாம எல்லாரும் இந்தியர்கள், எல்லாரும் எல்லாத்துக்கும் சமமா நம்மளோட கஷ்டப்படுறவங்க கீழே இருக்கிறவங்களை பார்க்கணும், அவங்களை கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்றீங்க. இவ்வளவு நாளா இப்படி சொல்லி சொல்லித்தான் எங்க வரிப்பணத்தை தூக்கி அவங்களுக்கு கொடுக்குறீங்க. சரி, கொடுத்துட்டு போங்க, நாங்க ஒண்ணுமே சொல்லல. ஏதோ பின்தங்கிய மாநிலங்கள், அங்க இருக்கக்கூடிய இந்திய சகோதரர்கள், நம்ம சகோதர சகோதரிகளா அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல தானே நம்ம கொடுக்குறோம். ஆனா நமக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா இந்த ஒன்றிய அரசாங்கம் ஏதாவது ஒத்த பைசா கொடுக்குதா? இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் மக்களுக்கு தேவையான பல பாலிசிஸை இங்க இந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு தூக்கி கொடுத்தோம். யூபில என்ன நிலைமை? கல்வி எந்த லட்சணத்துல இருக்கு? பாதி அரசாங்க பள்ளிகளோட பில்டிங்ஸ் உடைஞ்சு விடுற நிலைமையில இருக்கு. மதிய உணவுன்னு சப்பாத்தியும் உப்பு தொட்டு சாப்பிடுது அந்த குழந்தைங்க. குழந்தைங்களோட டிராப் அவுட் ரேட் பயங்கரமா இருக்கு. இங்க போட தெரியுதுல்ல 67,000 ஸ்ட்ரீட் லைட் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு ஒண்ணு. யூபில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இரவு நேரங்கள்ல தெருவுல போக முடியல அப்படின்னு சொன்னா அப்ப போட தெரியல இவங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட். அப்ப என்ன சொன்னாங்க? பெண்கள் 6 மணிக்கு மேல வெளியில போகாதீங்க, வீட்டுல உட்காந்துக்கங்க. எதுக்கு கிளாஸுக்கு போறீங்க? எதுக்கு டியூஷன் சென்டர்ஸ்க்கு போறீங்க? எதுக்கு வேலைக்கு போறீங்க? 6 மணி ஆனா வீட்டுல பூட்டிட்டு வீட்டுல உட்காருங்க சேஃபா அப்படின்னு சொல்லிச்சு இதே அரசாங்கம். இதுக்கு செலவழிக்கக்கூடிய இந்த விஷயத்த கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் செலவழிச்சா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? நமாமி கங்கைன்னு ஒரு ப்ராஜெக்ட், கங்கையை சுத்தப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி 10 வருஷமா உருட்டிட்டு இருக்கு இந்த ஒன்றிய பாஜக அரசு. ஆனா மோடியுடைய தொகுதியான வாரணாசியில தான் இருக்கிறதுலே கங்கா ஹைலி பொல்யூட்டட் அப்படின்னு செய்திகள் வருது. இவ்வளவு தூரம் டாக்ஸ் டெவல்யூஷன் அப்படிங்கிற பேர்ல சவுத் ஸ்டேட்ஸ் எல்லாம் வஞ்சிச்சு நாம கட்டுற வரி பணத்தை எல்லாம் தூக்கி இவங்களுக்கு கொடுத்தா இவங்க 4 சாமியார் வந்து குளிச்சுட்டு போறதுக்கு அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதனால நாட்டுக்கு என்ன பிரயோஜனம்? இல்ல யூபியில இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் என்ன பிரயோஜனம்? 45 நாள்ல 5 லட்சம் கோடி வந்துரும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். வெறும் 45 நாள் வேலை வாய்ப்பு இருந்தா போதுமா? இன்னைக்கு நாட்டுடைய ஜிடிபி வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. டாலருக்கு நிகரான ருப்பியோட வேல்யூ அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. இதே மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மோடி இதை எவ்வளவு இழிவா பேசினாரு. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி வந்து இந்த அரசாங்கத்துடைய இயலாமைய காட்டுது அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு அதே மோடி தான் பிரதமரா இருக்கிறார். அப்போ இந்த அரசாங்கத்துடைய இயலாமைய இன்னைக்கு அதை காட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது தானே உண்மை. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்கு. வேலையில்லா திண்டாட்டம் வரலாறு காணாத அளவுக்கு உச்சிக்கு போயிருக்கு. சிறு குறு தொழில்கள் செத்தே போச்சு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு காசு ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்குதுங்க இந்த ஒன்றிய அரசு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. உலக பசி குறியீட்டுல எங்கேயோ இருக்கும். பர் கேபிட்டா இன்கம்ல சப்சஹாரன் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸை விட நாம பின்தங்கி இருக்கோம். தேர்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி அப்படின்னு பேசுறோம். ஆனா சொத்தெல்லாம் அம்பானி அதானி போன்ற கார்பரேட் கையில தான் இருக்கு. கடைக்கோடி இந்தியன் ஒரு நாளைக்கு 26 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். 140 கோடி மக்கள்ல 80 கோடி மக்கள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இலவச அரிசியை நம்பி இருக்கிறாங்க. ஆனா வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு வெக்கமே இல்லாம போய் சொல்லுது இந்த ஒன்றிய அரசு.
இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டுல. கல்விக்கு செலவு பண்ண தெரியல, சுகாதாரத்துக்கு செலவு பண்ண தெரியல, சிறு குறு தொழில்களை மேம்படுத்த செலவு பண்ண தெரியல, வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்க செலவு பண்ண தெரியல. அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவழிங்கன்னு தானே சொல்றோம். அப்போ இவங்களோட பிரையாரிட்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத பாருங்க. மகா கும்பமேளால எவ்வளவு பேர் தலைமுழுக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த பாஜக அரசு இந்திய மக்களை ஒட்டு மொத்தமா தலைமுழுகிடுச்சு அப்படிங்கறதுதான் உண்மை.